கார்லேஷன் என்ன? ரேங்க் கார்லேஷன் என்ன? கார்லேஷன் வந்து கண்டினியூட்டி தான் வந்து ரெக்ரெஷனல் லைன். ஸோ லைனோட ஈக்குவேஷன் ஆல்ரெடி y ஈக்குவல் டு a பிளஸ் bx தெரியும். சரிங்களா? இது என்னன்னா நம்ம நார்மல் ஃபார்மேட் என்ன y ஈக்குவல் டு mx பிளஸ் c இதுதான் நார்மல் ஃபார்மேட் லைன்னா. இங்க ரெக்ரெஷனல் லைன்ங்கும்போது அவன் ஒரு ஃபார்மேட் குடுக்குறாங்க. அந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வர முடியும். அதை நம்ம கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த yக்கு பேர் என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் எக்ஸுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்பயும் படிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த ஏக்கு பேர் பார்த்தீங்கன்னா y இன்டர்பிரட். y இன்டர்பிரட். சரிங்களா? அப்ப லைன்ல எத்தனை ஈக்குவேஷன் இருக்குன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கும். x on y and y on x. அந்த 2 ஈக்குவேஷன் இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். ஒன்னு வந்து என்னது? y minus y bar equal to r into sigma y by sigma x into x minus x bar. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒன். அத வந்து y minus y bar equal to pxy byx. y minus y barனா இங்க byx வரும். x minus x bar என்ட்ரி பண்ணிக்கலாம். சரியாமா? அப்ப byx ஓட வேல்யூ என்ன? byx ஓட வேல்யூ r into sigma y divided by sigma x. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலாவை இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2-3 ஃபார்முலா வரும். உங்களோட மெட்டீரியலை பார்த்து 2-3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து சம்மேஷன் x மைனஸ் x பார் இன்டு y மைனஸ் y பார் டிவைடட் பை சம்மேஷன் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட கான்செப்ட் வச்சு போட்டுருந்தாங்க. சரிங்களா? அப்ப நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. 3-4 ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. இது தெரிஞ்சுக்கங்க. இதே நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்றது நம்ம போடுறது இந்த ஃபார்முலா நமக்கு வேணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து இது வந்து y on x ஓடது, இது வந்து x on y ஓடது. x on y ஓடது இதுதான் ஃபார்முலா. சரி y minus y bar இடத்துல x minus x bar இருக்கும். x minus x bar இடத்துல y minus y bar இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்மா y சிக்மா x வந்து இங்க சிக்மா x சிக்மா y ன்னு மாறும். சரியாமா? சிக்மா y சிக்மா x. ஓகே சார். அப்ப pxy ஓட வேல்யூ என்ன? r into sigma x divided by sigma y. Otherwise apply this formula. சரி நம்ம ஈஸியான ஃபார்முலா தான். இங்க பாருங்க ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் சேம் தான். ரெண்டு ஃபார்முலாக்கும் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் சேம் தான். ஓகேங்களா? டினாமினேட்டர் மட்டும் என்ன ஆகும்? இங்க செகண்ட் டைம் என்ன வருதோ அதனோட பேஸ்ல வரும். சம்மேஷன் x ஸ்கொயர் சம்மேஷன் x தி ஹோல் ஸ்கொயர். இங்க சம்மேஷன் y ஸ்கொயர் சம்மேஷன் y தி ஹோல் ஸ்கொயர். முன்னாடி n ரெண்டுக்குமே இருக்கு. சரிங்களா? ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி ஓபன் புக் எக்ஸாம்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியாமா? ஓகே சார். சரி இது நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு தேவையில்லை. கார்லேஷன் நமக்கு தெரியும். ரேங்க் கார்லேஷன் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸே போட்டுட்டோம் எக்ஸாம் ரிவிஷன் அப்ப. நம்ம இப்போ பார்க்குறது வந்து ரெக்ரெஷன் லைன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதனோட பார்ட் தான் நம்ம போட போறோம். 2 லைன்ஸ்மே நம்ம ட்ரா பண்ணி எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரியாமா? ஓகே சார். இப்போ அஸ் பர் டேபிள் படி என்னென்ன நமக்கு வேணும் பாத்துங்க. x பார் வேணும். x பாரோட ஃபார்முலா சம்மேஷன் x by n. y பார் வேணும். y பார் ஈக்குவல் டு சம்மேஷன் y by n. கரெக்ட்? அதுக்கப்புறம் pyx pxy. அப்ப byx ஃபார்முலா தெரியும். bxy க்கும் ஃபார்முலா தெரியும். ஆல்ரெடி மேல இருக்குது. அது திரும்ப எழுதிக்கங்க. n into summation xy minus summation x summation y x y y னா yx. இது yx னா என்ன ஆகும்? சம்மேஷன் n முன்னாடி இருக்கும். x இருக்கனால x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் x தி ஹோல் ஸ்கொயர். அதே byx ஓட ஃபார்முலா எழுதிச்சு. bxy ஓட ஃபார்முலா. bxy ஓட ஃபார்முலா என்ன வரும்? நியூமரேட்டர் சேம். நியூமரேட்டர் பிரச்சனை கிடையாது. அதே நியூமரேட்டர் தான். பட் டினாமினேட்டர் மட்டும் மாறும். டினாமினேட்டர் என்ன ஆகும்? n into summation y squared minus summation y the whole square. இதான் வந்து டினாமினேட்டரோட டேபிள். அப்ப டேபிள்ல என்ன வேணும் பாத்துங்க. நம்மளுக்கு x வேணும் and y வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? xy வேணும், x ஸ்கொயர்ட் வேணும், சம்மேஷன் x ஸ்கொயர் அடுத்து சம்மேஷன் y ஸ்கொயர். அப்ப என்ன வேணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா என்ன? அப்ப என்ன வேணும்? x வேணும், x ஸ்கொயர்ட் வேணும், y ஸ்கொயர்ட் வேணும். அதனால நம்ம x பார் y பார் தனியா கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம மெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? x பார் y பார் கண்டுபிடிச்சு நம்ம என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்துடலாம். சரிங்களா?
ஸோ வேல்யூ நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே சொல்றாங்கன்னு டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா ஒர்க் முடிச்சிடலாம். சொல்லு. என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் சார். ஒரு நிமிஷம். ஓகே சார். எக்ஸ் வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒய் வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கணும். அப்போ அதில் இருந்து நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? கேட்டாக்கண்ணே நெட்டு கட் ஆகுதா? அப்போ ஓகே சார். ஓகே. சொல்கிறேன் எக்ஸ் வேல்யூ என்ன? 65, 66, 67, 67, 68, 69, 70, 72. அதே மாதிரி ஒய் வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ எழுதிக்கணும். கரெக்டாக இருக்கும். நான் ஆன்சர் தப்பாக இருக்கு. 67, 68, 65, 68, 72, 72, 69, 71. ஓகேவாம்மா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண வேணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சுங்க. அதான் ஈஸியானது. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க? எக்ஸ் பார் ஒய் பார் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சம்மேஷன் சொல்கிறேன். சம்மேஷன் எக்ஸ் பார் என்ன, சம்மேஷன் ஒய் பார் என்ன. அப்போ 1 பை 1 நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் இந்த கால்குலேட்டரே போட்டுருவீங்க. எல்லாமே ஈஸியாக போட்டுருவீங்க. சொல்லுங்க பாப்போம். Sixty-six, 67, 68, 69, 70. சொல்லிட்டமா வேல்யூ நீங்கள் போட்டியா? ஒரே 60. X total value 477 sir. 477ங்களா? ம். கரெக்டாக சொல்கிறாங்க. 477 ஏதோ ஒரு வேல்யூ விட்டுட்டே பாரு. நான் என்னாச்சு வேல்யூ விட்டுருன்னா 65, 66, 67, 67 ரெண்டு டைம் இருக்குது. 68, 69, 70, 72. ஓகே. ஆட் பண்ணி இன்னொரு போடுறாங்கண்ணா. ஏன் தப்பாக ஆகுதுன்னு பாரு. தப்பாக வர மாதிரி இருக்குது. Okay. ஏன்னா 6 இன்ட்டு 65, 66, 68. 67 2 times on the 544. 544 கரெக்டுங்களா? ஒரு டைம் போட்டிங்களா? ஆமா சார். 67, 68. அப்பயும் தப்பாகுதுராகண்ணே. 536 என்னமோ வருது. 544 வந்து ஒய்க்கு தான் வருது. கரெக்டாக போட்டியே மாதிரி நான் வேல்யூ சொல்கிறேன். நீ இன்னொரு டிகிரி பண்ணி பார்த்து போடுறது கஷ்டமாக தான் வேல்யூ நான் சொல்கிறேன். ஓகே சார். 65 எக்ஸ் எல்லாம் எக்ஸ் ஒய் ரெண்டுமே கமா போட்டு என்ட்ரி பண்ண முடியுமா? உங்களுக்கு முடியாது உங்க கால்குலேட்டர்ல? விரிசா காது கேக்குதாமா? ஒரே நிமிஷம் சார். கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியாவில் உட்கார்றாங்கன்னு. சார். சொல்றாங்கண்ணே. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஒரே நிமிஷம் சார். 66, 67. 11, 18, 25, 33, 42, 44 அதான் வருதா? 544 தான் வருதா? 11, 25, 25, 33, 42, 44 4 தான் வருது. ஓகே. 4
எத்தனை ஆறு இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6, 6, 36. 36, 50, 54. ஓகே டேக்கண்ணு. கரெக்டா தான் வருது. நீ சொன்னது கரெக்டா தான் ஆன்சரு. மேபி அங்க மிஸ்டேக்கா இருக்கலாம். 544 தான் வருது. அதே மாதிரி ஒய் சொல்றாங்கன்னு, ஒய் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்கன்னு. சமேஷன் ஒய் எவ்வளவு வருது? 15, 20, 28, 28, 30, 32, 32, 42வா? again 4 வருது. எத்தனை ஆறு வருது? 1, 2, 3, 4, 5, 5, 30. 30, 37, 21, 51, 51, 4, 55. 552ஆமா? ஒரே நிமிஷம் சார். ம். இதுவும் 544 சொல்லுங்க. ரெண்டுமே 544 தான் வருதா? ஆமா சார். வேல்யூக்கு தப்பா எழுதிக்கணும் பாருங்க. 60, 65, 66, 67, 67, 67, 68, 69, 69, இங்க 72. ஓ, சம்திங் வேல்யூ மிஸ்டேக். 69 எழுதியாச்சு. 70, 72 கரெக்டா தான் போட்டுக்கிறேன் இங்க. அடுத்தது இங்க 67, 68, 65, 480 வருது சார். 480 வருதா? ஆமா சார். இல்லடா கண்ணு, கம்மியா வருது. இங்க பாருங்க, மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 ஆறு 48. அதிகமா தான் வர வேணும். ஏன்னா எல்லாம் 7, 5 இருக்குதுல்ல. மொத்தமே 8 வேல்யூ இருக்குது. அப்ப 8 into 6 67, 68, 65, 68, 72, 72. இன்னொரு 72 இருக்கு சார். 2 72 இருக்குல்ல. அப்ப 480 plus 72 வந்து 552 வருது சார். அதான் கேட்டேன். 552 வருது. சரி, இப்ப எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சலாமா? அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் ஓகே டு சார். 544 divided by 8. எவ்வளவு பாருங்கன்னு? y bar equal to 552 divided by 8. ரெண்டோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்கன்னு? 69.25 சார். 69.25. 69 சார். 69. ஓகேங்களா? இல்லையே, இதே உனக்கு அதிகமாகும் போது இது கம்மியாகுது. இது கொஞ்சம் செக் பண்ணு. ரெண்டு கரெக்டா? ஏடா 54க்கு 69.25 தான் சொல்றேன். 68, 69 சார். 68, 69 சார். கொஞ்சம் பார்த்து சொல்றாங்கன்னு. ஏன் இவ்வளவு தப்பா வருது? 68. கால்குலேட்டர் தானே போடுறீங்க. என்ன மிஸ்டேக்? அது ஏன் கால்குலேட்டர் ஒர்க் பண்ண தெரியலையா? இல்ல இல்ல சார், கால்குலேட்டர் உள்ள இருக்கு, மொபைல்ல போட்டுட்டேன். அப்படியா? சரி சரி, நான் கால்குலேட்டர் போடுறேன்னு நினைச்சேன். சரி, ஓகே. சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்கண்ணா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்றேன். கால்குலேட்டர் இருந்தா டக்குன்னு ஆன்சர் வந்திருக்கும்ல. இப்போ பாரு, இதுல எல்லாமே நம்ம போட வேண்டியது இருக்கும். சரி, போடுங்க, பரவாயில்ல, போடுங்க. ஒரே நிமிஷம் சார், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். ப்ராப்ளம் தான் இது. ஓகே சார்.
37560 sir XY. சூப்பர். போட்டீங்க. வந்துட்டு போட்டீங்க. பரவால்ல. சொல்லுமா? 3 7560. ஓகே. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 37028. 37028. அடுத்தது 38132. 38102 32 sir. 32 38132 கரெக்டாமா? Correct sir. சரி. இப்போ அடுத்த கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போ நம்மளுக்கு Okay x sir. கண்டுபிடிச்சு y பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ byx கண்டுபிடிக்கணும். byx என்னன்னா n வந்து 8 கரெக்ட்டுங்களா? byx வந்து என்னது n into summation xy. summation xy என்ன வேல்யூல என்ன? 37560 minus summation x 544 into 552 divided by summation x squared n into 8 into summation x squared 3728 minus summation xt whole square 544 whole square 544 whole square சொல்றேன் கண்ணு இதனுடைய pyx கரெக்டா போடுங்க போடுங்க பிராக்கெட்ல கரெக்டா பார்த்து போடுங்க சரிங்களா நியூமரேட்டருக்கு தனி ஒரு பிராக்கெட் போட்டு டிவைட் போட்டு டினாமினேட்டருக்கு ஒரு தனி பிராக்கெட் போட்டு போடுங்க அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும் மாத்தி வந்துடும் பார்த்துக்கோங்க பொட்டியா இருக்குன்னு போட்டுட்டேன். -7289. மைனஸ்ல வராதுங்க மைனஸ்ல கண்டிப்பா வராது பாசிட்டிவ்ல தான் வரும் பாசிட்டிவ்ல வரும் நெகட்டிவ்ல வருது ஓகே நெகட்டிவ்ல வருதுன்னா சொல்லு பார்க்கலாம் நெகட்டிவ்ல வராதுன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன் ஆன்சர் pyx என்ன பாசிட்டிவ் தான் pxyயும் பாசிட்டிவா ரெண்டுமே பாசிட்டிவ் தான் வருது கரெக்டா பிராக்கெட் போட்டு பண்ணு 292138.667. என்னப்பா இது சொல்லு 292138.6667. சாட் பாக்ஸ்ல போடுறேன் என்ன எனக்கு கிளியரா இல்ல நீ சொல்ற வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது ஆன்சர் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம் நியூமரேட்டரோட வேல்யூ இல்ல ஓவராலாமா Overall values. அப்படி வராதுடா கண்ணு நம்ம மைனஸ்ங்கிறது நம்ம 0 பாயிண்ட் தான் வரும் அவ்வளவு பெருசு வராது நம்ம கால்குலேட்டர் ஏன் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணது இல்லையா இங்க பாருங்க இல்ல சார் அந்த பிராக்கெட் எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் பார்த்து போடு கரெக்டா தான் வரும் பாருங்க 0 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும் பாருங்க அவ்வளவு பெருசு போடுறீங்களா டிவைட் போட்டு கரெக்டா ப்ராக்கெட் போட்டுருக்கீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரி பண்ணிட்டு டிவைட் சிம்பிள் போட்டுட்டு இதுக்கு தனியா ஃபுல்லா ப்ராக்கெட் எழுதணும் தனியா ஃபுல்லா ப்ராக்கெட்ல போடணும் புரியுதுங்களா நியூமரேட்டர் தனியா ஃபுல்லா போட்டுட்டு டிவைட் சிம்பிள் போட்டு இங்க டினாமினேட்டர் ஃபுல் ப்ராக்கெட் வேல்யூ போடுங்க அப்பதான் வேல்யூ கரெக்டா வரும் சார் அப்பயும் பெரிய வேல்யூ தான் சார் வரும். எப்படி பெரிய வேல்யூ வரும்
சரி, என்கிட்ட கால்குலேட்டர் இருந்தா கூட போட்டுருவேன். ஒரு நிமிஷம் சொல்றேன். நியூமரேட்டர் வேல்யூ என்ன வருது சொல்லு பார்க்கலாம். நியூமரேட்டர் வேல்யூ என்ன வருது? நியூமரேட்டர் தனியா நீ என்ன பண்ற? ஒட்டுக்க போடணும். நியூமரேட்டர் தனியா, டினாமினேட்டர் தனியா வேல்யூ சொல்லு பார்க்கலாம். நியூமரேட்டர் மட்டும் தனியா போடு. $192 sir. என்னப்பா? 192. 192. டினாமினேட்டர் சொல்றாங்க. டினாமினேட்டர் தனியா சொல்லு. -2114.47. இல்ல டினாமினேட்டர் மட்டும் போடு. எதுக்கு மைனஸ் டெசிமலே வராது. டெசிமல் இருக்கு. டினாமினேட்டர் மட்டும் என்ன சொல்லு? டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் என்ன வருதுன்னு மட்டும் சொல்லு. இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி. 8 முன்னாடி இருக்கு தெரியுதா? 8 into this value minus this value. அந்த வேல்யூ தான் சார் -288 அப்படின்னு பெரிய வேல்யூ தான் சார் வருது. ஏய் ஹோல் ஸ்கொயர் இருக்குடா. ஹோல் ஸ்கொயர் போட்டியா? இங்க ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் பாரு. ஹோல் ஸ்கொயர் இது. pi 44 into pi 44 போட்டியா? என்ன புரியுதா? என்ன போட சொன்னேன்? 288 சார். அங்க மாத்தி போட்டியா? வேல்யூ மாத்தி போட்டியா? ஹோல் ஸ்கொயருக்கு into 2 போட்டியா? இல்ல சார், அது பிராக்கெட் தான் சார் ப்ராப்ளம். என்ன தனியா ஸ்ப்ளிட் அப் பண்ணுவேன் போடு. அப்ப pyx என்ன வருது பாருங்க. ரெண்டாவது ரிசல்ட் 0.66 சார். y வருது பாத்தியா? அப்ப எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆகுது? கொஞ்சம் பார்த்து போடு. சரி, அப்ப pxy பொறுமையா இதே மாதிரி போடலாமா? n வந்து 8. நியூமரேட்டர் அதே தான். நியூமரேட்டர் சேம் வேல்யூ தான். அப்ப நியூமரேட்டர் நீ கால்குலேட் போட தேவையில்லை. சரியா? ஏன்னா ஃபார்முலா நியூமரேட்டரோட ஃபார்முலா சேம் தான். அதனால போட தேவையில்லை. நியூமரேட்டர் வேல்யூ என்ன வந்து 192வா? 192. டினாமினேட்டர் மட்டும் நீங்க போட்டா போதும். அதாவது 8 into summation y squared. Summation y squared 38132 minus summation y the whole squared. Pi by 2 the whole squared. Pi by 2 the whole squared. இதை மட்டும் பொறுமையா போடுறாங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ தனியா கண்டுபிடி, அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸ்கொயர் போடு, கரெக்டா போடு, மிஸ்டேக் எல்லாம் பார்த்து போடு. .54 சார். ஃபுல்லாவே முடிச்சிட்டீங்களா? 0.54 bxy கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? y on x கண்டுபிடிக்கணும் and x on y கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் y on x. y on x க்கு என்ன ஃபார்முலா? y minus y bar equal to byx into x minus x bar. சோ நமக்கு தான் தெரியும் y minus y bar. y bar எவ்வளவு? 69 ஆ? 69 68. y minus y bar 69 69 byx value 0.667 667 into x minus x bar. x bar ஓட வேல்யூ என்னது? 68 ஆ? கரெக்ட்டா கண்ணே? கரெக்ட். இதை சிம்பிளிஃபை பண்றேன். y minus 69 equal to 0.667 into x minus 0.667 into 68 into 68. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப y minus 69 equal to 0.667x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னடா வரும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 45.356 45.356. அப்போ y equal என்ன கிடைக்கும்? 0.667x minus 45.356 plus 69. Is correct? ஓகே சார். அப்போ y equal என்னடா கிடைக்குது? 0.667x
இது ரெண்டு மைனஸ் அண்ட் பிளஸ் இருக்குது. அப்போ 69 மைனஸ் 45 பாயிண்ட்ஸ். அதனோட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. 23.644 sir. Plus 23.64. இதான் வந்து y on x ஓட ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ Okay நம்ம sir. என்ன பண்ண போறோம்? x on y கண்டுபிடிக்க போறோம். அப்போ x on y என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x minus x bar. x minus x bar equal to bxy into y minus y bar. x minus x bar ஓட வேல்யூ 68 equal to bxy. bxy ஓட வேல்யூ 0.54. அப்போ 0.54 into y minus y bar வந்து 69. அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? x minus 68 equal to 0.54y minus 0.54 into 69. That is equal to 0.54y. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க. x equal to அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 68. நான் சொல்றேன் 37.26. 37.26. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறாங்க. கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா x on y கிடைச்சிடும். 30.74. 30.74. 7. 0.54y plus 30.74. இதுதான் நம்மளுடைய x on y ஓட ஈக்குவேஷன். இதுதான் ரெக்ரெஷன் லைனோட கான்செப்ட். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார்.